நந்தினி வீட்டை விட்டு போறது யாருக்கெல்லாம் மனசு கஷ்டமா இருக்கோ அவங்களாம் நம்ம வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு தெரிவிச்சிருங்க. அருணாச்சலைய என்னைக்கும் இல்லாம பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு சுந்தரவல்லிக்கல பயங்கரமா கோவப்பட்டுறாரு. இதனால தான் நைட் இந்த மாரி ட்ராமா போட்டிருந்தியா? நான் வந்து மருமகளா நடிக்கிறோம். அவன் வந்து கணவனா நடிக்கிறான். இதெல்லாம் உனக்கு தேவையா? அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிட்டு இருப்பாங்க. இந்த வீட்ல எது நடந்தாலும் நீங்க எங்கள தான் கேட்பீங்களா? ஏன் அவள கேட்க மாட்டீங்களா? இது அவளா எடுத்த முடிவு தானே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுந்தரவல்லி அம்மா டைரக்ட்டா சொல்லுவாங்க. அம்மா நான் ஒரு நிமிஷம் பேசணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது யாரோட முடிவும் இல்ல. என்னோட முடிவு தான். உங்க அந்தஸ்துக்கு தகுந்தபடி நான் இல்ல. அதனால என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைரக்ட்டா வந்து சுந்தரவல்லி வகையில மன்னிப்பு கேட்டு இந்த வீட்ட விட்டு வெளிய போறதுக்காக போவாங்க நம்ம நந்தினி. நந்தினி வீட்ட விட்டு வெளிய போகும்போது மாதவி கூப்ட்டு, "நந்தினி நீ உண்மையிலேயே போறியா?" அப்படின்னுவாங்க. நான் ஏற்கனவே போன வீடியோல சொல்லியிருந்தேன். மாதவிக்கு இன்னொருத்தர் வந்தா இந்த இடத்துல பிரச்சனை. ஆனா நந்தினியா இருந்தா அவள அடிமையா வச்சுட்டுருக்கலாம். இன்னொரு பணக்கார பொண்ணு வந்துச்சுன்னா, நம்மள வீட்ட விட்டு வெளிய தள்ளிருவாங்க. ஏன்னா நாமளே வந்து புருஷன் கூட வாழாம இங்க வந்து புருஷன கூட்டிட்டு வந்து வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்படின்ற பிரச்சனைனால பார்த்தீங்கன்னா, நந்தினிய வீட்ட விட்டு போகக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாலிய கழட்ட சொல்றாங்க. இந்த ட்விஸ்ட் வச்சா நந்தினி வந்து தாலிய கழட்டி குடுக்க மாட்டா. இந்த வீட்லயே இருந்துருவான்னு சொல்லிட்டு. அதுக்கு நம்ம நந்தினி ஒரு பயங்கரமான ரிப்ளை குடுப்பாங்க. இந்த தாலிய கழட்டுனது சூர்யா சார். அவரு சொல்லட்டும் நான் கழட்டுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு அந்த இடத்த விட்டே போயிடுவாங்க. ஸோ சூர்யா பார்த்தீங்கன்னா காலையில எழுந்த உடனே பார்க்குறாரு நந்தினி காணோம். பயங்கரமா ஹேப்பி ஆகுறாரு. நந்தினி அவளுடைய இஷ்டப்படி அவளுடைய வீட்லயே வாழட்டும்னு சொல்லிட்டு, என்னதான் அவர் சந்தோஷமா இருந்தாலும் அவர் மனசுல கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஏன்னா நந்தினிய வந்து போம்போதும், வரும்போதும் பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணிட்டே இருக்காரு. வீட்டுக்கு வந்த உடனே நந்தினி எங்க இருக்க? அப்படின்லாம் கேட்குறாரு. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு அருணாச்சல ஐயா. ஸோ இப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே குடிகாரரா நம்ம சூர்யா சாரு. இப்ப பயங்கரமா பார்த்தீங்கன்னா, நம்ம நந்தினி போனத நெனச்சு பயங்கரமா குடிக்க ஆரம்பிச்சுட்டாருங்க. குடி, குடி, குடி. எந்த நேரமும் பார்த்தீங்கன்னா, ரூம சாத்திட்டு குடிச்சிட்டே இருக்காரு. இத பார்த்த அருணாச்சலையாவுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. நந்தினின்னு ஒரு பொண்ணு இருந்தா, அவ இருந்திருந்தா இவ்ளோ பெரிய பிரச்சனை வந்திருக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போயிட்டு அவள கூப்பிடலாம்னு சொல்லிட்டு போறாரு. அதுக்கு நந்தினி என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, "வாங்க சார் நல்லா இருக்கீங்களா?" அப்படின்னு கேட்பாங்க. "நான் நல்லா இருக்கேன்ம்மா. ஆனா நீ தான் வந்து சூர்யாவ இப்படி பண்ணிட்டியேம்மா. சூர்யாவ திருத்தி குடுக்குறேன்னு ஒரு வார்த்தை, ஒரு வாக்கு, ஒரு சத்தியம் என்கிட்ட பண்ணி குடுத்த. ஆனா அது எதுவுமே நிறைவேத்தாம இப்ப இந்த இடத்துல வந்து நீ தங்கிட்டு இருக்கியே, இது நியாயமா? அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்பாரு. ஸோ இப்ப நந்தினி என்ன சொல்லுவாங்கன்னா, சூர்யா சார் தான் என்ன மனசு விட்டு சொன்னாரு. அது மட்டும் இல்லாம, உங்க குடும்பத்துக்கு தகுந்த ஆள் நான் கிடையாது சார் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ஒரு வேலைக்காரி. என்ன வந்து இதுக்கு மேல கம்பல் பண்ணாதீங்க. நான் வரலன்னு சொல்லுவாங்க. சூர்யாவோட உயிருக்கே ஆபத்துமா. அவன் ரொம்ப குடிச்சிட்டே இருக்கான். அவன் பல்ஸே வந்து இதுக்கு மேல தேறாது போல இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கப்புறமும் நம்ம போலனா நம்ம மனசாட்சியே நம்மள தடுத்துரும் அப்படின்னு சொல்லிட்டு, சூர்யாவ பார்க்கறதுக்காக நந்தினி கிளம்பி வராங்க. இப்போ இந்த வீட்ல இருக்கிற எல்லாருமே பார்த்தீங்கன்னா, நந்தினிய பயங்கரமா திட்டுறாங்க. மாதவி நல்லா கொஞ்சுறாங்க. ஏன்னா மாதவிக்கு இந்த வீட்ல நந்தினி இருக்கணும்னு ஆசைங்க. ஸோ, இப்போ நந்தினி வீட்ட விட்டு போனத வந்து உடனே ரேணுகா அர்ச்சனா கையில அப்டேட் பண்ணிடுறா. "ஏம்மா நந்தினி வந்து வீட்ட விட்டு போயிட்டாங்கம்மா. நீங்க இத்தன நாள் வந்து ஆசைப்பட்டது நிறைவேறிடுச்சு" அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. "உனக்கு டபுள் பேமெண்ட் தரேன்" அப்படின்னு சொல்லிட்டு அர்ச்சனா இந்த இடத்துக்கு வராங்க. "சூர்யா உன்ன இந்த மாரி பார்க்கவே முடியல. நீ நந்தினி ஏன் பிரிஞ்சீங்க? நீங்க வந்து ஒரு சரியான ஜோடி" அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்டிங்க குடுப்பா. பலார்ன்னு ஒரு அறைய விட்டு, "இந்த வீட்டுக்கு வரலாம். ஆனா இந்த ரூமுக்கு என்னுடைய அனுமதி இல்லாம நீ வரக்கூடாது. நந்தினி இடத்த புடிக்கலான்னு நீ மனசார கூட நினைக்கக்கூடாது" அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடிச்சு வெளிய அனுப்பிச்சுருவாரு. ஸோ, இப்போ சுந்தரவல்லி அம்மா கூப்பிட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, "அவன் இப்போதைக்கு இப்படி இருக்கான். ஆனா கண்டிப்பா போக போக உன்ன புரிஞ்சுப்பாம்மா. நீ டெய்லி இந்த வீட்டுக்கு வா" அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லி அனுப்புவாங்க. ஏன்னா சுந்தரவல்லிக்கு எப்படியாச்சும் வந்து நந்தினியோட இடத்துல இந்த பொண்ண உட்கார வச்சுக்கணும்னு ஒரு ஆசை. அதாவது அர்ச்சனாவ. ஆனா மாதவிக்கு அது இடம் குடுக்கவே மாட்டாங்க. ஏன்னா மாதவிக்கு தான் அர்ச்சனாவ புடிக்காது. மாதவிக்கு அர்ச்சனாவ இல்ல, பணக்கார பொண்ண புடிக்காது. அந்த இடத்துல அவ வந்துட்டாள்னா, நம்மள வீட்ட விட்டு தொரத்திருவா. அதனால நந்தினி எவ்வளோக்கு எவ்வளோ நாள் இந்த வீட்ல இருக்காளோ, அவ்வளோ தான் நாமளும் வாழ முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு முடிவு எடுக்குறாங்க. ஸோ, இப்போ நந்தினி வந்ததுக்கு காரணத்த வந்து டைரக்ட்டா வந்து சுந்தரவல்லி அம்மாகிட்ட சொல்லிடுவாங்க. "நான் சூர்யா சார திருத்துறதுக்காக தான் வந்தேன். நான் புருஷன் பொண்டாட்டியா வாழ்றதுக்காக வரல" அப்படின்னு சொல்லிட்டு. அது எனக்கு ஏற்கனவே தெரியும் நீங்க புருஷன் பொண்டாட்டியா வாழலன்னு சொல்லிட்டு. அதனால தான் நான் தாலிய கழட்டி குடுத்துட்டு சொன்னேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. ஸோ, இப்போ சூர்யா சார் பார்த்த உடனே நந்தினிய பார்த்து, "நந்தினி வந்துட்டியா?" அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பயங்கரமா ஹேப்பியாறாருங்க. என்னதான் வந்து மனசார இவங்க பிரியலனாலயும், அவங்க மனசு தோணுனத ஒரு வகையில செஞ்சாங்க 2 பேருமே பிரியணும்னு ஆசைப்பட்டு. ஆனா 2 பேரையும் பார்த்தீங்கன்னா, அருணாச்சலம் ஐயா ஒண்ணு சேர்த்துட்டாரு. இந்த வீட்ல நந்தினி ரிட்டர்ன் வந்தது யாருக்கெல்லாம் சந்தோஷம்னா, 2டே பேர் தான். ஒண்ணு அருணாச்சலம் ஐயா, இன்னொன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சூர்யா சார். இன்னொன்னு சொல்லணும்னா நம்ம கல்யாணம். ஏன்னா அவரு பார்த்தீங்கன்னா ரொம்ப அழுந்துட்டாரு. நம்ம நம்ம நந்தினி வீட்ட விட்டு போனோனே. இப்போ நந்தினி, "நான் திருத்துறதுக்காக தான் வந்தேன்" அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போகும்போது, "உனக்கெல்லாம் வெட்கம், மானம் எதுவுமே கிடையாதா? இந்த வீட்ட விட்டு வெளிய போடி. எதுக்குடி வந்த? என் பையன திருத்துறதுக்கு நீ யாரு? நீ ஒரு வேலைக்காரி" அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லி அனுப்பிச்சுருவாங்க. இப்பதான் பயங்கரமா கோவப்படுறாரு அருணாச்சல ஐயா. "சுந்தரவல்லி, இத்தன நாளா நீ பேசினது, பண்ணது எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு இருந்த. ஆனா இதுக்கு மேல இருக்க முடியாது. சூர்யா இப்ப குடிக்கிறதுக்கு காரணமும் நீதான். அவன் லவ் பண்ண பொண்ண வந்து எரிச்சுட்ட. இப்போ சூர்யா நம்ம நந்தினி கழுத்துல தாலி கட்டினதுக்கு காரணமும் நீதான். இப்ப சூர்யா மறுபடியும் குடிக்கிறதுக்கு காரணமும் நீதான். எல்லாத்துக்குமே காரணம் நீதான். ஒரு பொண்ணு மனச புரிஞ்சுக்காம இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்க.
இருக்க, இந்த பொண்ணு எப்படி வந்து உன் மனசை புரிஞ்சுப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு டைரெக்டாக உள்ளே கூட்டிகிட்டு போயிடுவார் நந்தினியை. இப்போ நம்ம நந்தினி மறுபடியும் பார்த்தீங்கன்னா சூர்யாவை திருத்துறதுக்காக மருந்தை வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யோசிக்கும் போது, ஏற்கனவே அந்த மருந்தில் ஏதோ கலந்து கொடுத்துட்டு இருந்தாங்களே அப்படின்னு சொன்ன அந்த உண்மையில தான் பார்த்தீங்கன்னா ஒரு உண்மை வெளியே வருது. அப்போ தான் அருணாச்சலையா சொல்லுவார், இல்லைம்மா அந்த மருந்தில் எதுவுமே கலந்து கொடுக்கல, வேற யாரோ வந்து சூர்யாவுக்கு ஃபுட் பாய்சன் ஆகிற மாதிரி ஒரு மருந்தை கலந்து கொடுத்துருக்காங்க, அதுவும் நம்ம வீட்டில் இருந்து, அது யாருன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம ரேணுகா மட்டும் நம்ம ஐயா கையில் மாட்டினாங்கன்னா செவில் அழைச்சி கேட்க போகிறாரு பட்டார்னு. ஏன்னா நீ ஒரு ஏழை, ஒரு அனாதை அப்படின்னு சொல்லி தான் இந்த வீட்டுக்கு வந்த, அதனால தான் நாங்கள் அடைக்கலம் கொடுத்தோம், ஆனால் இப்படியெல்லாம் வந்து திருட்டு வேலை பண்ணுன்னு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு கேட்க போகிறாங்க. மறுபடியும் இந்த விஷயத்தை நம்ம கால் பண்ணி ரேணுகா வந்து அர்ச்சனா கை சொல்கிறா, அம்மா மறுபடியும் வந்துட்டாம்மா அந்த வேலைக்காரி, வந்தது மட்டும் இல்லாமல் சூர்யா சாரை திருத்தி கொடுத்துட்டு போவேன், நான் சூர்யா கூட வாழணும்னு வரல அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்த சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. மறுபடியும் வந்துட்டாளா, நம்மளை வாழவே விட மாட்டா போல இருக்கே, இவளை மறுபடியும் பிளான் போட்டு மறுபடியும் அடிக்கிறது தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லிடுறாங்க நம்ம அர்ச்சனா. ஸோ இப்போது சுந்தரவல்லிக்கு டேரெக்டாக கால் பண்ணி, என்ன ஆண்டி நடக்குது வீட்டில், மறுபடியும் வந்துட்டாலுமே அப்படின்னு கேட்கவும், நீ எதுக்கும் பயப்படாதம்மா, நான் அவளை அடித்து துரத்திட்டு உன்னை மருமகளாக கொண்டு வரதுக்கு எல்லா பிளானும் பண்ணிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருப்பாங்க சுந்தரவல்லி அம்மா. ஸோ தாலியை கழட்டி கொடு அப்படின்னு சொல்லும் போதே பார்த்தீங்கன்னா நம்ம நந்தினி கழட்டி கொடுக்கல, அது சூர்யா சார் சொல்லட்டும், அவர் கட்டின தாலின்னு சொல்லிட்டு போவாங்க. அதிலே தெரியும் அவங்க சூர்யா மேலே எவ்வளோ அன்பு வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக வந்து சூர்யாவும் நந்தினி தான் சேர்ந்து வாழ்வாங்கன்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் தெரிவிச்சிருங்க. இப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனையெல்லாம் போகவும், வீட்டில் யாரோ தான் அந்த மருந்தை கலந்து கொடுத்துருக்காங்க, அது யார் எனக்கு தெரியணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருணாச்சல ஐயா டேரெக்டாக குடும்பத்தை கூட்டி கேட்பாரு, எந்த பிரச்சனை வந்தாலையும் நீங்கள் எங்களை தான் பார்ப்பீங்கன்னு எனக்கு தெரியும், ஆனால் இதுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை, என் பையனை கொல்றதுக்காக நானே முயற்சி பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அவங்க பேசுனதில் ஒரு லாஜிக் இருந்துச்சு, என் பையனை கொல்றதுக்காக நான் முயற்சி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீட்டில் எல்லாருமே வந்து சூர்யா நல்லா இருக்கணும்னு தான் நினைப்பாங்க. அண்ட் சுந்தரவல்லியும் கூட தான். ஆனால் யார் இதை கலந்து கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தா அருணாச்சலம் ஐயா யோசிச்சுட்டு இருக்காரு. அப்போ தான் பார்த்தீங்கன்னா ரேணுகாவை பார்க்குறாங்க. ரேணுகா என்னையா ஐயா பார்க்குறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லிடுவாங்க. பட் என்ன இருந்தாலும் ரேணுகா மேலே ஒரு சந்தேகம் இருக்குது எல்லாருக்குமே. இப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் அந்த மருந்தை வாங்கிட்டு வந்து கலந்து கொடுக்கறதுக்காக வந்து நம்ம நந்தினி முயற்சி பண்ணுறாங்க. இதை ரேணுகா வந்து அர்ச்சனா கையில் சொல்கிறாங்க, அர்ச்சனா மறுபடியும் நீ உன் வேலையை காமிக்க ஆரம்பிச்சிருன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 2 பேருமே வந்து அந்த மருந்தை வாங்கிறதுக்காக போகிறாங்க. அருணாச்சல ஐயா கூடவே கூட்டிகிட்டு போகிறாரு. இந்த டைம் எதுவுமே மிஸ் ஆகாது வாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இதெல்லாம் பார்க்குற சுந்தரவல்லிக்கு, நீங்கள் மட்டும் அவளுக்கு சப்போர்ட் பண்ணலன்னா இந்த வீடு சூப்பராக இருக்கும், ஒரு நல்ல அந்தஸ்துள்ள ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வந்து நான் கல்யாணம் பண்ணி வைப்பேன் சூர்யாவுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் தேவையில்லம்மா உனக்கு, நீ பார்த்துக்கோ உன் வேலையை, நான் பார்த்துக்கிறேன் என் வேலையை அப்படின்னு பார்த்தோன்னா அருணாச்சல ஐயா சுந்தரவல்லியை பயங்கரமாக எடுத்து பேசிடுவாருங்க. ஸோ இது நாள் வரைக்கும் அருணாச்சல ஐயா அவங்க சொன்னதுக்கெல்லாம் ஊங்கோட்டிகிட்டு இருந்தாலே தவிர, ஆனால் இன்னைக்கு ஒரு பொண்ணுங்க இப்படி பண்ணுற, அதுவும் இல்லாமல் பெத்த பையன் குடிக்கிறதுக்கு காரணமாக இருந்துட்டு பெத்த பையன் குடியிலே சாகிற நிலைமைக்கு இருக்கான், இப்போவும் பார்த்தீங்கன்னா அவன் திருந்தக்கூடாதுன்னு நினைக்கிறேன், நீ எல்லாம் ஒரு தாயா அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிருவாரு. அதனால தான் சுந்தரவல்லி அம்மா இதுக்கப்புறம் நான் எதுவுமே கேட்கறதில்ல இந்த வீட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு போயிடுவாங்க. நந்தினி வந்தது பயங்கரமான சந்தோஷங்க நம்ம சூர்யா சாருக்கு. சூர்யா சார் என்ன சொல்லுவார்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துக்கு அர்ச்சனா வந்து போயிட்டே இருக்கா அடிக்கடிக்கு, தயவு செஞ்சு சொல்கிறேன் அவளை மட்டும் நம்பாத, அவளை மட்டும் கூட்டிகிட்டே போவாத எங்கேயோ அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பார். ஆனால் இதெல்லாம் கேட்காம ஏன் சார் அவங்கள சந்தேகப்பட்டுட்டே இருக்கீங்க, கண்டிப்பாக அவங்க நல்லவங்க தான், அவங்களால எந்த பிரச்சனையும் இது வரைக்கும் எனக்கு வந்ததே இல்லைன்னு சொல்கிறாங்க. நீ வேணா பாரு, உனக்கு வந்த பிரச்சனை எல்லாமே வந்து ஒரு நாளைக்கு அர்ச்சனாவால் தான் தெரிய வரும், அப்போ என்கிட்ட நீ சொல்லு அர்ச்சனாவை பற்றி, இப்போதைக்கு நீ சைலண்ட்டாக இரு, அவளை பற்றி என்கிட்ட பேசாதன்னு சொல்லிடுவார். அர்ச்சனா இப்போ எப்படியாச்சும் வந்து சூர்யாவுக்கு கலந்து கொடுக்குற மருந்தில் வேறு ஏதாச்சும் கலந்து கொடுத்து மறுபடியும் வந்து இவளை வீட்டை விட்டு வெளியே போக வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிளானை போடுவாங்க. பட் அர்ச்சனா போடுற பிளான் எதுவுமே பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் ஆக போகிறதில்ல. ஏன்னா அருணாச்சலையவே டைரெக்டாக கூட போய் அவரே அந்த மருந்தை எடுத்து அவரே கலந்து பார்த்தீங்கன்னா நம்ம சூர்யா சாருக்கு கொடுக்க போகிறாங்க. பட் சூர்யா என்ன இருந்தாலையும் திருந்தனுங்க, ஏன்னா நந்தினி அவங்க வாழ்க்கையவே வந்து இவங்களுக்காக தியாகம் பண்ணியிருக்காரு. என்னதான் ஒரு வேலைக்கார பொண்ணு தாலி கட்டிட்டாலையோ, தாலியை கட்டிட்டு பிடிக்காதவங்களோட எப்படி தான் வாழுவாங்கன்னு யோசிச்சு பார்த்துட்டு இருக்காரு அவரு. அதனால தான் அவங்க வீட்டுக்கே நீ போ நந்தினின்னு சொன்னார். பட் அவங்களுக்காகவாச்சு நம்ம சூர்யா சார் குடிக்கிறத விட்டுட்டு நந்தினி கூட சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறவங்க கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. இப்போது சுந்தரவல்லி அம்மா நீ திருத்து, ஆனால் போன டைம் பண்ண மாதிரி ஏதாச்சும் ஒரு பிரச்சனை ஆச்சுன்னா நான் மனுஷனாகவே இருக்க மாட்டேன், ஏன்னா என் பையன் உயிர் தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. அவ்வளோ முக்கியமாக இருக்கிறவ நீ அவன் குடிக்கக்கூடாதுன்னு எந்த முயற்சியும் எடுக்கலையே சுந்தரவல்லி, எடுக்கிறவங்களே வந்து இப்படி கேட்குறியே, ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க, ஒரு விஷயத்துலையும் தலையிடாத நீ அப்படின்னு பார்த்தீங்கன்னா
சொல்லிடுவாரு நம்ம அருணாச்சல ஐயா. ஸோ இப்போ கல்யாணம் என்ன சொல்லுவாருன்னு பார்த்தீங்கன்னா, "ஏம்மா நந்தினி, நீ வரவே மாட்டேன்னு நெனச்சிருந்தேம்மா. எப்படியோ இந்த வீட்டுக்கு வந்துட்ட மறுபடியும். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் கையும் ஓடல, காலும் ஓடல. நான் கடவுள கும்பிடாத நாளே கிடையாது. நந்தினி எப்படியாச்சும் வீட்டுக்கு வரணும்னு சொல்லிட்டு" அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்றாங்க. ஸோ இதே மாரி இன்ட்ரஸ்டிங்கான வீடியோ நீங்க பார்த்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்க. அப்பதான் நான் போடுற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனா வந்து சேரும். அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய்.